பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் பேசுறேன், என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல் கேள்வி இது. அதாவது அவங்கள குற்றமா இதை நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து புறங்குறது சரியான கேட்டாதீங்க. புறங்குறது தப்பு. பைபிள் படி வசனம் சொல்லுது. சங்கீதம் 15:2 இருந்து ரோமர் 1:30, 2 கொரிந்தியர் 12:20, 1 பேதுரு 2:2 இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் புறங்கூறுதலை வேதம் நேரடியாக எதிர்க்கிறது. புறங்கூறுறது ஒரு பாவம்னு சொல்லுது. அடுத்தவங்களை பத்தி பேசுறது ஒரு பாவம்னு அந்த இடத்துல வசனம் சொல்லுது. அப்புறம் என்ன செய்யறது? இது யூசுவலா இருக்கக்கூடியதான, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடில இருந்து இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம். இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பும் கூட, புறங்கூறுதல். ஆனா நீங்க இத புரிஞ்சுக்கணும், இந்த புறங்கூறுதலுடைய பேஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவும் பகலும் சகோதரரை பத்தி குற்றப்படுத்துகிறவன், அதாவது நம்மளை பத்தி இயேசு கிட்ட போய் புறங்கூறுறது யாருன்னு கேட்டா பிசாசுன்னு பைபிள் சொல்லுது. இந்த புறங்கூறுதல் பிசாசினுடைய ஆவி. ஒரு மனுஷனை பத்தி நீங்க பேசுறீங்களா, அந்த மனுஷன் அங்க இல்லாவிட்டால் பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இரண்டாவது, நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது வசனம் தெளிவா சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேசுங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பக்தி விருத்திக்கு ஏதுவா வசனத்தை பத்தி, தேவையான ஸ்பிரிச்சுவல் காரியங்களை பத்தி பேசுங்க. நீங்க உடனே கூடுனா அந்த இடத்துல மூணாவது நபரை பத்தி தான் பேசணும்னு இருக்கு. நிறைய வீடுகள்ல இந்த காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் இல்ல ஹவுஸ் மீட்டிங் நடக்கும். இந்த சகோதரிகள் எல்லாரும் கூடி வருவாங்க. அங்க வந்துட்டாங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு நடக்கும்போது 4 மணிக்கு வந்துறாங்க. வந்து எதுக்கு அப்படி வரோம்? அந்த ஏரியால கொஞ்சம் ஊழியம் பண்ணி எல்லாரையும் கொஞ்சம் ஆதாயம் பண்ணி எங்க வீட்ல ஒரு மீட்டிங் நடக்குது வாங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி வரோம். ஆனா என்ன நடக்குது? 4 மணிக்கு வந்து உட்கார்ந்து அந்த சிஸ்டர் பத்தி, இந்த சிஸ்டர் பத்தி, மாமியாரை பத்தி, மருமகளை பத்தி குறை பேசி அந்த குடும்பமே ரெண்டா உடைஞ்சு போகுது. புறங்கூறுதல் ஒரு பாவம். அது பிசாசினுடைய சுபாவம். அதை தயவு செய்து, இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. நிறைய ஊழியக்காரங்களையும் பார்க்கறோம், நிறைய விசுவாசிகளையும் பார்க்கறோம். 4 பேர் சேர்ந்தாங்கன்னா யாரை பத்தியாவது கமெண்ட், 4 பேர் சேர்ந்தாங்கன்னா யாரை பத்தியாவது குறை சொல்றது, அந்த ஊழியங்களை பத்தி, இந்த ஊழியங்களை பத்தி. அது இயல்பு, நமக்கு வருது. சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு தோணுது. அதை கடிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சுபாவம் எனக்கு வரக்கூடாது. ஏன்னா அவர்களும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஒருவேளை அவங்க தவறு செய்யலாம், அவர்களை திருத்துகிறதுக்கு தேவன் ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிறார். அந்த அவகாசத்துல நீங்க அவங்களை குற்றப்படுத்துறீங்க. இந்த குற்றப்படுத்துகிற சுபாவம் எப்பவுமே தப்பு. வேதத்தின்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா வசனத்தையும் சொன்னேன். இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க, குற்றப்படுத்தல், புறங்கூறுதல் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. தயவு செய்து யாரை பத்தியும் சொல்லாதீங்க. முதல்ல உங்க வீட்ல ஆரம்பிங்க. உங்க வீட்லயே அதை சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுங்க. ஏன்னா நம்ம வீட்ல இருக்கிறவங்களை பத்தி குறை சொல்றது நமக்கு ரொம்ப ஈஸி. பாருங்க, உடனே மாமியாரை பத்தி யாருக்கிட்டயாவது சொல்றது, மருமகளை பத்தி யாருக்கிட்டயாவது சொல்றது, வீட்டுக்கு வரவங்க கிட்ட பேசுறது, பிள்ளைகளை பத்தி வீட்டுக்கு வரவங்க கிட்ட குறை சொல்றது. இதெல்லாம் சிம்பிளா ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்? வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வராங்க, பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னா கேஷுவலா சொல்லுங்க, பரவாயில்ல ஓரளவுக்கு படிக்கிறான், ஆவரேஜா படிக்கிறான், ஆவரேஜா படிக்கிறான் அப்படின்னு. உடனே அவங்க கிட்ட என்ன சொல்றது? அது வேஸ்ட்ங்க, ஒண்ணும் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த பிள்ளை எதிரிலே சொல்றது. அவன் டிஸ்கரேஜ் ஆகறான். அடுத்து என்ன சொல்றது? அவங்க அப்பாவை சொல்றது, அவரால தான் இவன் படிக்க மாட்டேங்கிறான். இல்லனா அவங்க அம்மாவை சொல்றது, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன், அவங்க அம்மா தான் செல்லம். இப்படி ஆரம்பிக்கிற சின்ன சின்ன காரியங்கள் அதுக்கப்புறம் அது பெருசாக மாறுகிறது. வீட்ல பாசிட்டிவா பேசி பழகுங்க. அடுத்து மூணாவது நபர் அங்க இல்லையா, அவங்கள பத்தி பேசுறது நிறுத்திடுங்க. வேணாம், தேர்ட் பர்சன் அங்க இல்ல, இருக்கிற நான் 2 பேர் இருக்கீங்களா, உங்களை பத்தி மட்டும் பேசுங்க, இல்லனா தேவனை பத்தி மட்டும் பேசுங்க. இத விட்டுட்டு 2 ஊழியக்காரங்க பத்தி பேசுறீங்க, அங்க உங்ககிட்ட இல்லாத ஊழியக்காரங்களை பத்தி பேசாதீங்க. எதுக்கு வேஸ்டா பேசுறீங்க? நீங்க பேசுறதுனால நீங்க தான் பாவத்தை சேர்த்து கொள்றீங்க. அவங்களுக்கு அது ஒண்ணுமே ஆகாது. இன்னும் சொல்ல போனா நீங்க